டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர் கூட ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தேன். அதாவது என் லைஃப்லேயே இது வரைக்கும் எனக்கு மீம்ஸ்னு ஒன்று வந்தது இல்லை, கான்ட்ரவர்சியாகவும் வந்தது இல்லை, ஒரு ஜாலியாக கமெண்ட் அடிச்சும் போட்டது இல்லை, மீம்ஸ்னு வையாபுரியை போட்டு வந்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் சார் பயங்கர வைரலா இருக்கு, ஒரு பேட்டி கொடுத்துருங்களேன். இதுல எல்லா சேனல்லையும் எல்லா யூடியூப் சேனல்லையும் கேட்காதவங்க பாக்கி இல்ல. எங்க கத்தி எடுக்காம கம்பு எடுக்காம துப்பாக்கி எடுக்காம எப்படிங்க வில்லனா நீங்க வாங்க ஒரு பேட்டியை கொடுங்க. நான் எங்கடா வில்லேன்னு சொன்னேன். இந்த வடிவேல் சொன்ன மாதிரி நான் ரவுடி தான் என்னை கூட்டு போய் சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அதுவா வைரல் ஆகி போய் ஒரு உண்மையான வில்லன், ஒரிஜினல் வில்லன் அப்படின்னு எல்லாம் போட்டு பயங்கர மீம்ஸ். கமல் சார் அப்படின்னு சொல்லித்தான் அவர் படங்கள் அதிகமா பார்த்தது. இங்க வரும்போதும் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டது, சினிமாவில் எப்படி இருக்கணும் தெரிஞ்சுக்கிட்டது, இது எல்லாமே வந்து கமல் சார் மூலமாக தான். ஏன்னா நிறையா பேர் கூட நடிச்சிருந்தா கூட சினிமாவை பற்றி மற்ற விஷயங்கள் கதைகள் இதெல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னவர் கமல் சார். நீங்கள் கம்பேக் கொடுத்ததா இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு 4 படம் பண்ணிட்டு இருந்தேன், வருஷத்துக்கு 4 படமாவது பண்ணிட்டு இருந்தேன், பட் மக்களுக்கு அது பெருசா ரீச் ஆச்சா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆகல. ஆமா, ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படத்துல வையாபுரிய வந்து ரொம்ப பெருசா மக்கள் பார்த்தாங்க அப்படின்ட்டு நீங்க கம்பேக் கொடுத்ததா நினைக்கிற படம் எது சார்? கம்பேக்குன்னுலாம் ஒன்றும் சொல்ல முடியாது, அப்படிலாம் இல்லை. இதே மாதிரி வைரல் ஆச்சு, வைரல் நிறைய மீம்ஸ் போட்டு எனக்கு இது வரைக்கும் 30 ஆண்டு காலத்தில் என்னை பற்றி நான் அதான் சொன்னேன். டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர் கூட ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தேன். அதாவது என் லைஃப்லேயே இது வரைக்கும் எனக்கு மீம்ஸ்னு ஒன்று வந்தது இல்லை, கான்ட்ரவர்சியாகவும் வந்தது இல்லை, ஒரு ஜாலியாக கமெண்ட் அடிச்சும் போட்டது இல்லை, மீம்ஸ்னு வையாபுரியை போட்டு வந்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் லியோ படத்துக்காக எதை திறந்தாலும், நான் சொன்னல அந்த கொரோனா டைமில் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணோம், அது எப்படி வைரல் ஆச்சோ அதுபோல் எதை திறந்தாலும் நம்ம வசதி டிவியில் விட ஒரு 10 தடவை ஃபோன் பண்ணியிருப்பாங்க. லியோ ரிலீஸுக்கு முன்னாடி, ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சார் பயங்கர வைரலாக இருக்கு, ஒரு பேட்டி கொடுத்துருங்களேன். இதுல எல்லா சேனல்லையும் எல்லா யூடியூப் சேனல்லையும் கேட்காதவங்க பாக்கி இல்லை. எங்க கத்தி எடுக்காம கம்பு எடுக்காம துப்பாக்கி எடுக்காம எப்படிங்க வில்லனா நீங்க வாங்க ஒரு பேட்டியை கொடுங்க அப்படின்னு. நான் எங்கடா வில்லேன்னு சொன்னேன். இந்த வடிவேல் சொன்ன மாதிரி நான் ரவுடி தான் என்னை கூட்டு போய் சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அதுவா வைரல் ஆகி போய் ஒரு உண்மையான வில்லன், ஒரிஜினல் வில்லன் அப்படின்னு எல்லாம் போட்டு பயங்கர மீம்ஸ். நீங்க சொன்ன மாதிரி அந்த படம் வந்து மறுபடியும் எல்லாருமே நம்ம மீம்ஸ் மூலமா அதன் மூலமா திரும்பி பார்க்க வச்சது. வெரி நைஸ். இப்போ வந்து 1990s நீங்க வந்தீங்க இல்லையா, 90s உங்களோட ஃபேவரட் ஹீரோ அப்படின்ட்டு யாரு சொல்லுவீங்க? 20s உங்க ஃபேவரட் ஹீரோன்னு யாரு சொல்லுவீங்க? 2010s யாரு சொல்லுவீங்க? நான் ஊர்லேருந்து கிளம்புறதுலேருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து முன்னாடி வந்து சிவாஜி சார், புரட்சி தலைவர் படங்கள் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த 8th பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் 8வது பிறகு வந்து கமல் சார், ரஜினி சார் படம் பார்த்தா கூட கமல் சார் படங்கள் ரொம்ப அதிகம் பார்த்ததுனால அது ஊரில் இருக்கும்போதுலேருந்து அது ஒரு தனிப்பற்று. அதனால் பேட்டின்னு கொடுத்தா நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே வேற எங்கேயோ போனால் கூட கமல் சார்னு ஒரு பேச்சு வந்தது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி அது எப்படியாவது ஏதோ ஒரு ரூபத்தில் கமல் சார் பேர் வந்துடும். அந்த மாதிரி கமல் சார் அப்படின்னு சொல்லித்தான் அவர் படங்கள் அதிகமாக பார்த்தது. இங்கே வரும்போதும் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டது, சினிமாவில் எப்படி இருக்கணும் தெரிஞ்சுக்கிட்டது, இது எல்லாமே வந்து கமல் சார் மூலமாக தான். ஏன்னா நிறையா பேர் கூட நடிச்சிருந்தா கூட சினிமாவை பற்றி மற்ற விஷயங்கள் கதைகள் இதெல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னவர் கமல் சார். ஒரு நாள் கூட நீ வீட்டில் ஒரு நாள் சும்மா உட்காந்துன்னா உன்னுடைய மைண்டு வந்து சினிமா விட்டுட்டு வேறு பக்கம் போகும். அதனால் அவர் சொன்னார், ஒரு மேக்கப் மேனா, ஒரு டான்ஸ் மாஸ்டர் அசிஸ்டண்டா, எடிட்டரா, அசிஸ்டன்ட் டைரக்டரா, நான் சினிமாவில் பார்க்காத வேலையே இல்லை. ஏன்னா நடிக்கிறதுக்கு ஒரு சின்ன அந்த வயசுக்கு மேலே ஒரு கேப் வரவும் மறுபடியும் நம்ம தயார்படுத்துறதுக்குள்ள அந்த கேப்பில் வந்து நம்ம தவறுதலாக வேறு ஏதாவது மைண்ட் நம்ம வேறு இடத்துக்கு போயிடும். அதனால சினிமாவுக்குள்ளேயே இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன வேலை வேணாலும் பார்த்தேன். ஆனால் சினிமாவுக்குன்னு வந்துட்டு அதை தான் சொன்னேன். வேஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீ வந்து படு பீக்கில் கூட இருக்கலாம், ஆனால் அந்த டைமில் கூப்பிட்டு ஒரே ஒரு சீன் நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா போய் பண்ணிடணும். அதுக்கு உதாரணம் தான் லியோ. அதில் நான் பண்ணது எல்லாரும் பேட்டி இருக்கும்போது சொன்னேன், 2 சீன் தாங்க, அது கூட 2 ஷாட்டு தாங்க அப்படின்னு சொன்னேன். சார் 2 ஷாட்னால நீங்கள் தான் சார் அந்த கதையை எடுத்து கொடுத்ததே நீங்கள் தான் சார் அப்படின்னு சொன்னேன். அதுபோல் என்னங்க 2 சீனுங்கிறீங்க, 2 ஷாட்டுக்கு நீங்கள் வேணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா மறுபடியும் எனக்கு அப்படி ஒரு மீம்ஸு, இந்த பேரு பேட்டி இதெல்லாம் வந்திருக்காது. அதனால் எதையுமே நீங்கள் வேணான்னு சொல்லாதீங்க. எது வந்தாலும் இதன் மூலமாக தான் நமக்கு லைஃப் நமக்கு தெரியவே தெரியாது. எந்த படத்தின் மூலம் வேணாலும் வரலாம்.
நிறைய பேர் அந்த படத்தில் இருப்பாங்க, கடைசியில் ஒரு சீன் தான் பண்ணியிருப்பீங்க, அது எழுதப்படும், அது பேசப்படும். அந்த டைலாக் எல்லாரும் வெளியே படம் பார்த்து வரும்போது சொல்லிட்டு இருப்பான். அதனால் எதையும் மிஸ் பண்ணாங்கன்னு சொல்லி கொடுத்தது என்னது. அதனால தான் ஊரில் இருக்கும்போதும் சரி, இன்னும் எத்தனை ஆண்டுகளானாலும் அவர் சொன்னது மட்டும் தான் என் மைண்டில் ஓடிட்டு இருக்கும். சூப்பர். உங்களுக்கு கமல்ஹாசன் சாருக்கும் நெறைய விஷயங்கள் கண்டிப்பா சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ், சீக்ரெட்ஸ் அப்படின்ட்டு கண்டிப்பா ஏதாவது இருந்திருக்கும். மக்களுக்கு கமல்ஹாசன் சார பத்தி தெரியாத ஒரு விஷயம், தெரியாத ஒரு இன்சிடென்ட், இதுவரைக்கும் அவர் ஷேர் பண்ணாத இன்சிடென்ட் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நீங்க சொல்ல முடியுமா? இல்லை, அவர் எல்லாத்தையுமே சார் ஷேர் பண்ணியிருக்காரு. அப்படி இல்லாட்ட கூட நாங்கள் நடித்த படத்துலேருந்து சாரை பற்றியும் எல்லா விஷயங்களும் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ ஹேராம் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து 2 லாங்குவேஜ், ஹிந்தி, தமிழ். அப்போ கலைவாணர் அரங்கத்துலேருந்து தேவி தேட்டரில் தான் ப்ரீமியர் ஷோ போட்டோம். அப்போ நான் கார்லாம் வாங்கிட்டேன், நான் வாங்கலன்னு நினைக்கிறேன். ஹேராம் அப்போ தான் வாங்க போகிறேன்னு நினைக்கிறேன், வாங்கிட்டேன்னு ஞாபகம் இல்லை. அப்போ மவுண்ட் ரோட்டில் நம்ம வந்தோடனே எல்லாருமே ஆசைப்படுறது சாந்தி தேட்டரு, அதுக்கப்புறம் பார்த்தா எல்ஐசி பில்டிங் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வரும்போது அண்ணா சாலை, ஜெமினி பிரிட்ஜ் இப்படி தான் பார்க்க வருவோம். அந்த மாதிரி பார்த்த ஒரு இடம். ஏன்னா மவுண்ட் ரோடில் சினிமா கம்பெனிலாம் கிடையாது. நம்ம பார்க்க போனால் இதைத்தான் பார்க்க போகணும், அண்ணா சாலை, மவுண்ட் ரோடுன்னு சொல்லி பார்க்க போகணும். அந்த மாதிரி நம்ம அண்ணாந்து பார்த்த அந்த ரோட்டில் ஹேராம் படம் முடிஞ்சிட்டு அண்ணன் கலைவாணர் உள்ளுக்குள்ளே எல்லா ஆர்டிஸ்டையும் உட்கார வச்சுட்டு ப்ரெஸ் மீட் முடிச்சுட்டு சாயந்தரம் அங்கேருந்து காரில் கிளம்பி, அந்த பழைய காலத்து கார், எல்லா காரும் நம்ம ஊர்லெலாம் பார்த்துருப்போம், பழைய காலத்து கார், அந்த பிளைன் மவுத்து அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கார் ஏவிஎம்லாம் நிப்பாட்டியிருக்காங்கல்ல, அந்த மாதிரி காரெல்லாம் வரிசையாக நிப்பாட்டி எத்தனை ஆர்டிஸ்ட் இருக்கோமோ அத்தனை ஆர்டிஸ்ட்டும், கமல் சார், நாசர் சார், எல்லா ஆர்டிஸ்ட்டும், மொத்த ஆர்டிஸ்டையும் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் ஒரு காரில் உட்கார வச்சு அங்கேருந்து ஊர்வலமாக கூட்டு வந்தார் மவுண்ட் ரோட்டில். எந்த மவுண்ட் ரோட்டில் நடந்து போனோமோ அந்த மவுண்ட் ரோட்டில் ஒரு படத்தோட ஒரு ஹேராம், ஒரு கமல் சார் படத்துக்கு ஊர்வலமாக வந்து தேவி தேட்டருக்குள்ளே போய் ப்ரீமியர் ஷோ நடக்குது. படம் முடிஞ்சதுக்கு பிறகு அத்தனை ஆர்டிஸ்டையும் மேடைக்கு கூப்பிட்டு, இவங்கெல்லாம் இல்லைன்னா இந்த படம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படி ஆச்சு எனக்கு.